இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.5 தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்க, சால்வ் என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2. இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான், மைனஸ் 5x minus 4y plus z equal to minus 11. கரெக்டா? இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். ஏதாவது 2 ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா, சால்விங் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. இங்க மைனஸ் z இருக்கு, இங்க பிளஸ் z இருக்கு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால solve equation number 1 and equation number 2. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன இருக்கு நம்மளுக்கு, x plus 2y minus z equal to 5. ஈக்குவேஷன் நம்பர் 2ல என்ன இருக்கு நம்மளுக்கு, x minus y plus z equal to minus 2. ஓகேவா? இதை ஆட் பண்ண என்ன ஆகும் நம்மளுக்கு, plus z minus z கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 2x 2y minus y plus y, 2x plus y equal to 3. இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2, 3லயும் நம்ம என்ன பண்ணணும், z கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், சால்வ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன இருக்கு, x minus y plus z equal to minus 2. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன இருக்கு, minus 5x minus 4y plus z equal to minus 11. minus 11 கரெக்டா? இப்போ மைனஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் z இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சிம்பிள் மாற்றணும். அப்போ பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், பிளஸ் z மைனஸ் z நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 6x பிளஸ் 4y மைனஸ் y பிளஸ் 3y ஈக்குவல் டு 11 minus 2 9. அப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 6x plus 3y equal to 9. அப்போ இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சால்வ் இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். சால்வ் ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 5 இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கணும், ஈக்குவேஷன் நம்பர் 4 என்னது, equation number 4 வந்து 2x plus y equal to 3. equation number 5 என்னது, 6x plus 3y equal to 9. ஓகேவா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், நான் இதில் வந்து y கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்போ தான் ப்ளஸ் 3y அங்கே வரும், கீழே வரும். அப்போ என்ன, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x plus 3y equal to 3 3 சார் 9 ஆகிடும். ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், 6x plus 3y equal to 9. இப்போ சிம்பிளை மாற்றலாம். மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஆன்சர் வந்து 0 ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு வந்து 0 ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா the system has infinite number of solution அர்த்தம். அதாவது இதுக்கு சொல்யூஷன் வந்து நிறைய இருக்கும்னு அர்த்தம். the system has infinite number of solutions. Thank you.